வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன் வீட்ல எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பழனி தன்னோட துக்கத்தெல்லாம் மறைச்சுக்கிட்டு அக்காவோட சாம்பார் பிரமாதமா இருக்குன்னு பாராட்டிட்டு இருக்காரு. அதுவரையில சாப்பிடாம இறுக்கமா உட்கார்ந்திருந்த பாண்டியன், டேய் இங்க இருக்கிறவரையில உனக்கு கல்யாணமே நடக்காது. நீ உன் வீட்டுக்கு போயிடுங்கிறாரு. மச்சான் என்ன சொல்றீங்க? இதுதான் என் வீடு அப்படிங்கிறாரு பழனி. டேய் இது உன் அக்கா வீடுடா. உன் வீடு எதிர்ல இருக்கு. தயவு செய்து நீ அங்கேயே போயிடுறான்னு பாண்டியன் சொல்றாரு. மச்சான் நீங்க என்கிட்ட விளையாடுறீங்களா? நான்லாம் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கேயே தான் இருப்பேன் அப்படிங்கிற பழனி சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இங்க இருந்து என்னடா பண்ண போற அப்படின்னு பாண்டியன் சத்தமா கேட்க அவரோட கை அப்படியே தட்லயே நின்றுது. சொந்த மச்சான் வாழ்க்கைய பாண்டியன் கெடுத்துட்டான்னு எனக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் அதானேன்னு பாண்டியன் கேட்க எல்லாருமே திகைச்சு போய் பாக்குறாங்க. தப்பு பண்ணிட்டேன்டா. நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அக்கா கூட சேர்ந்து வந்த பாரு. உன்னைய நான் அப்பவே திருப்பி அனுப்பிச்சிருக்கணும்டா. இப்ப வரல உன்னைய நான் என் கூடயே வச்சிருந்தது பெரிய தப்புடா. இலை தயவு செய்து கிளம்பி உன் வீட்டுக்கு போயிருடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல தவிப்போட பாத்துட்டு இருந்த கோமதி, ஏங்க என்னங்க பேசுறீங்க நீங்கன்னு கேக்குறாங்க. கோமதி கொஞ்சம் சும்மா இருக்கியா? உங்க அண்ணனுங்க கூட இவன் இருக்கிறதா நம்ம எல்லாத்துக்கும் நல்லது கோமதி. சொன்னா புரிஞ்சுக்கடி. டேய் நாளைக்கு காலையில விடியுதோ இல்லையோ நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு பாண்டியன் ஸ்ட்ரிக்டா சொல்லிட அதிர்ந்து போற பழனி அப்படியே எந்திரிக்கிறாரு. எல்லாரும் கூடவே எழுந்திருக்கிறாங்க. அப்பா என்னப்பான்னு செந்தில் கேட்க, டேய் உட்காருங்கடா உட்காருங்கடான்னு சொல்றேன்ல உட்காருங்க அப்படின்னு பாண்டியன் அதட்டெல்லாம் சொல்ல பழனியை தவிர மீது எல்லாருமே உட்கார்ந்துடுறாங்க. பழனி ஏதோ பேச ட்ரை பண்ணி ஆனா முடியாம நிக்கிறாரு. அப்பா மாமாவெல்லாம் போ சொல்லாதீங்கப்பா, அவரு இங்கேயே இருக்கட்டும்ங்கிறாரு சரவணன். ஆமாப்பா மாமா இங்கதான் இருக்கணும் அப்படின்னு அரசியும் சொல்ல, எதுக்குங்கிற? காலம்பூரா இவனுக்கு நான் பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கணுமா? எனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எல்லாருமே திகைப்பும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. சரி மச்சான் இப்ப நான் இந்த வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டா கடையில இருக்க வேலையெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு பழனி கேட்க, ஏன் எனக்கு வேலைக்கு வேற ஆள் வச்சுக்க தெரியாதா? எலே ஊரு மேல சோத்த போட்ட 1000 காக்காடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இப்ப உண்மையாவே அதிர்ந்து போய் பாக்குறாரு பழனி. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டுன்னு பாண்டியன் சொல்ல, இதோ பாருங்க தேவையில்லாம எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் பழனி எங்கேயும் போக மாட்டாங்கறாங்க கோமதி. கோமதி நிஜமா தான் நான் இவனை சொல்லிட்டு இருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே இவன் நம்ம வீட்ல இருக்க கூடாது. எலை உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். நீ கிளம்பி உங்க வீட்டுக்கு போயிருங்கிறாரு பாண்டியன். நான் போக மாட்டேன் மச்சான். போக முடியாது. போமாட்டேன். என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பழனி ரொம்ப வேகமா சொல்றாரு. டேய் சொன்னா கேளுடா, அப்புறம் அடி வாங்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு பாண்டியன். பழனியும் கோமதியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. நான் இவனுக்கு பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கணும், இவங்க அண்ணனுங்க கல்யாணத்தை நிறுத்திக்கிட்டே இருப்பாங்க, மறுபடியும் உனக்கு பொண்ணு பாக்குறதையே நான் பொழப்பா வச்சுக்கணும். கடையில 1000 பிரச்சனை, வீட்டுல 1000 பிரச்சனை. நான் இத பாப்பனா இல்ல உனக்காக உன் அண்ணங்க கூட மல்லு கட்டிக்கிட்டே இருப்பனா அப்படின்னு பாண்டியன் கோவமா கத்துறாரு. அவங்க பிரச்சனை பண்றதெல்லாம் புதுசா என்ன அப்படின்னு கதிர் கேக்குறாரு. அவங்களுக்கு பயந்துகிட்டு அம்மாவை சொல்லணுமா என்னப்பாங்கிறாரு செந்தில். இங்க பாருடா எனக்கு யாரையும் பார்த்து பயமெல்லாம் கிடையாது. பிள்ளைங்களை வளர்த்து கரை சேர்க்க வேண்டியது ஒரு தகப்பனா என்னோட கடமைடா. என் பிள்ளைங்க தான் எனக்கு முக்கியம். ஆனா மாமன் மச்சான்லாம் என்னால பாத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. பழனிக்கு இடி இடியா இறங்குன மாதிரி இருக்கு. கோமதியை அதிர்ச்சியாவே பாத்துட்டு இருக்காங்க. இலை இத்தனை வருஷம் இங்க இருந்து இல்லடா, சந்தோஷம்டா, இனிமே இந்த வீட்டுல நீ இருக்க வேணாம்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சீரியஸா தான் சொல்றாருன்னு பழனிக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிடுது. கோமதி தவிப்பா இங்கேயும் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க. இவன் விஷயத்துல நான் எடுத்ததுதான். இலை காலையில விடியறப்ப நான் உன்னை இங்க பார்க்க கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல கண்ணை அசைக்க கூட இல்லாம அப்படியே பாத்துட்டு இருக்காரு பழனி. என்னங்கன்னு கோமதி ஆரம்பிக்க, ஏய் இந்த விஷயத்துல யாரும் வாய் திறக்க கூடாது. இலை இனிமே இந்த வீட்ல நீ இருக்க கூடாது. எல்லாரும் கேட்டுக்க. இனிமே இவனுக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அவ்வளவுதான பாண்டியன் சொல்ல பழனியோட மனநிலையும் அவரோட நிலையும் சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. சாப்பிடாம எழுந்து நிக்கிற பாண்டியனை பாத்துக்கிட்டே நிக்கிறாரு பழனி. மச்சான்னு பழனி கூப்பிட கண்டுக்கவே இல்லாம போயிட்டு இருக்காரு. அப்பா அப்பான்னு எல்லாரும் ஏங்குறாங்க. மாமா ஏங்கன்னு எல்லாரும் குரலை கேட்டாலும் பாண்டியன் எதையும் கண்டுக்காம போயிடுறாரு உள்ளர. எல்லாரும் தவிப்பா பழனிய பாக்க பழனி அதை விட பெரிய தவிப்புல எல்லாரையும் பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாருமே சாப்பிடல. பழனி கைய கழுவிட்டு பாண்டியன் உட்கார்ற சேர்ல வந்து உட்கார்ந்து பசங்க 3 பேரும் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ஏன் வீடு இல்லையாம்ல, பெரிய இவரு மாதிரி பேசிட்டு போறாரு உங்க அப்பா. இந்த வீட்டை கட்டின கதையெல்லாம் மறந்துட்டாரு போல இருக்கு. நானு எங்க அக்கா அவரெல்லாம் சேர்ந்து பாதி வேலைக்கு மேல நாங்க தான் முன்ன நின்னு எடுத்து செஞ்சோம் தெரியுமா? என்ன சொத்துல நான் ஏதாவது பங்கு கேட்டுருவனோன்னு பயந்துட்டாரா என்ன அப்படின்னு அழுகையும் ஆத்திரமுமா கேக்குறாரு பழனி. மாமா என்ன அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, யாருக்கு வேணும் உங்க சொத்து? யாருக்கு வேணும் உங்க பணம் காசு? அப்பா சாமிங்களா எனக்கு கல்யாணம் கூட வேணாம். எனக்கு என் அக்கா என் மச்சான் என் அக்கா பிள்ளைங்களோட இருந்தா போதும்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க கோமதி அங்க வந்து நிக்கிறாங்க. எழுந்து நிக்கிற பழனி, அதுல என்னக்கா அவருக்கு பிரச்சனை? இது ஒரு பிரச்சனையா? பொசுக்குன்னு என்னை பார்த்து கிளம்பி போன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கோமதி கிட்ட கேக்குறாரு பழனி. மாமா உங்களுக்கு கல்யாணம் நின்றுச்சுல்ல, அந்த வருத்தத்துலதான் அப்பா சொல்லியிருப்பாரு. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, நாம எப்படியாவது அப்பா கிட்ட பேசிக்கலாம்.
அப்படின்னு கதிர் சொல்றாரு. பழனி கண்ல வர்ற கண்ணீர தொடச்சிட்டு நிக்கிறாரு. ஆமா மாமா அப்படின்னு சரவணனும் சொல்ல, டேய் அவர்கிட்ட பேசி இனிமே எதுவும் ஆக போறது இல்லடா அப்படின்னு கோமதி சொல்ல, ஏமா அப்படி சொல்றேன்னு செந்தில் கேக்குறாரு. நம்ம எல்லாரும் அவர்கிட்ட பேசுறதுக்கே பிடி கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. இவன் போனாதான் ஆச்சுன்னு பிடிவாதமா நிக்கிறாருடா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படி என்னதான்க்கா கோவம் என் மேல அவருக்கு? அவரு சொத்து எல்லாத்தையும் நானே தின்னு அழிச்சிடுவேன்னு நினைக்கிறாரா என்ன? ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி அதிகமா போடுவல்ல எனக்காக நீ. அதுக்கு கூட இப்போ இங்க பிரச்சனையா போயிடுச்சாக்கா? அப்படின்னு பழனி கேட்க நம்மளோட அழுகைய கூட கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுடுறோம். டேய் அவரை பார்த்தா சாப்பாட்டுக்கு கணக்கு பாக்குற ஒரு மாதிரியா தெரியுது? இல்லடா அவர் மனசு வருத்தப்பட்டு போயிருக்காருடா. உன் நிச்சயதார்த்தம் நின்னது அவரால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அம்மா அப்படின்னு பார்த்தா எனக்கும் கூட தான் 1000 தடவை கல்யாணம் நின்னு இருக்கு. அதுக்காக என்ன உடனே வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரா? இல்லம்மா அப்புறம் என்னம்மான்னு சரவணன் கேக்குறாரு. டேய் உன் கல்யாணம் 1000 தடவை நின்னா அதுக்கு 1000 காரணம் இருந்துச்சுடா. ஆனா பழனிக்கு அப்படியா? இவனுக்கு இருக்கிறது ஒரே காரணம் அப்படின்னு கோமதி சொல்ல எல்லாருமே கோமதியவே பார்த்துட்டு இருக்காங்க. நீ அங்க போனீன்னா அண்ணன்களே உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு அவரு நினைக்கிறாருடா அப்படின்னு கோமதி சொல்ல, என்னக்கா நீ சாதாரணமா பேசுற? நான் அங்க போறதுல உனக்கு வருத்தமே இல்லையான்னு பழனி கேக்குறாரு. டேய் யாரா சொன்ன வருத்தம் இல்லன்னு? என் தம்பி நீ வெளியே போனா என் உசுர்ல பாதி போன மாதிரிதான். ஆனா நீ வீட்டை விட்டு போறதுதான் உனக்கு நல்லதுன்னு அவரு நினைக்கும் போது நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. நம்ம இப்ப மாமாவை அனுப்பி வச்சுட்டா நம்ம தோத்து போன மாதிரி ஆயிடாதா? நம்மளால எதுவுமே முடியாதுன்னு சொல்லாம சொன்ன மாதிரி ஆயிடாதா அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு இருக்க. ரூமை விட்டு வெளியே வர்ற பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு. கண்டிப்பா அப்படிதான் ஆகும். ஆனா அப்பா ஏன் இப்படி முடிவெடுத்தாருன்னு எனக்கும் இது வரைக்கும் சத்தியமா புரியல அப்படின்னு கதிர் சொல்ல, வெளியே வர்ற பாண்டியன் கதவை லாக் பண்ற சத்தத்தை கேட்டு எல்லாரும் அங்க பாக்குறாங்க. அவரு இவங்கள நோக்கி வர உட்கார்ந்திருந்த செந்தில் எந்திரிச்சுக்கிறாரு. டேய் கொஞ்ச நேரம் பேசாம எல்லாரும் அமைதியா இருங்கடா அப்படின்னு கோமதி சொல்ல, பக்கத்துல பாண்டியன் வந்து நிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப தயக்கமா இங்க பாக்குறதும் அவரை பாக்குறதுமா இருக்க. ஏன்டா டேய் தூங்குற நேரத்துல எதுக்குடா மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, இப்ப மாமா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போயே ஆகணுமான்னு கதிர் கேக்குறாரு. அதத்தானே அப்பயே நான் சொன்னேன், அதெல்லாம் கண்டிப்பா போய்தான் ஆகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பழனி ஏக்கமா அவரையே பார்த்துட்டு இருக்காரு. அப்பா மாமாவுக்கு அங்க போறதுக்கு மனசே இல்லப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு பாண்டியன் அசால்ட்டா சொல்ல, பேசுறது இவர்தானான்னு அதிர்ந்து போய் பாக்குறாரு பழனி. அப்பா எங்களுக்குமே மாமா ஏன் அங்க போகணும்னு இருக்குப்பா. மாமா வீட்டை விட்டு போனா ரொம்ப கஷ்டமா இருக்கும்பா. மாமா இங்கேயே இருக்கட்டும்பா அப்படின்னு சரவணன் எதிர்பார்ப்போட கேட்க, அதே எதிர்பார்ப்போட மச்சான பாத்துட்டு நிக்கிறாரு பழனி. கொஞ்ச நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் போக போக எல்லாம் சரியாயிடும். டேய் எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான்டா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் திரும்ப போக, மச்சான் ஒரு நிமிஷங்கிறாரு பழனி. பாண்டியன் அப்படியே நின்னு பாக்க, மச்சான் உண்மையை சொல்லுங்க. எதுக்காக என்ன வீட்டை விட்டு போக சொல்றீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடிபட்ட குழந்தை மாதிரி பாண்டியனை பழனி பார்க்க, பாண்டியனால அந்த பார்வையை தாங்க முடியல. எல்லாம் எத்தனை தடவைடா சொல்றது உனக்கு? நான் ஏற்கனவே தூக்க முடியாத அளவு சுமையை தூக்கி சுமந்துகிட்டு இருக்கேன். அதுக்கு இடையில உன்னையெல்லாம் தூக்கி சுமக்க முடியாது. நல்லதோ கெட்டதோ எதா இருந்தாலும் உன் குடும்பத்தோட போய் நின்னு பாத்துக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அக்கா அக்கா நீயாச்சும் ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு பழனி அழுகையோட கெஞ்சுறாரு. ஏங்க இவன் தான் இவ்வளவு வருத்தப்படுறான்ல, இவன் இங்கேயே இருக்கட்டுங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இங்க பாரு கோமதி, யாரு என்ன சொன்னாலும் என் மனசை நான் மாத்திக்க மாட்டேன். நான் சொன்னா சொன்னதுதான். போங்க போய் எல்லாரும் தூங்குங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மச்சான் அப்படின்னு ஏக்கமா கூப்பிட்டுட்டு இருக்காரு பழனி. போங்கடா போய் எல்லாரும் தூங்குங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பசங்க 3 பேரும் போயிடுறாங்க. அக்கா நீ சொல்லுக்கா சொல்லுக்கா, நீ பேசி நீ இங்கே இருக்க வைக்கா ப்ளீஸ்கா அக்கா அக்கா அப்படின்னு பழனி கோமதி கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. கோமதி உனக்கு தனியா சொல்லணுமா? போடி போய் தூங்கு அப்படின்னு சொல்ல, வேற வழியே இல்லாம மனச கல்லாக்கிக்கிட்டு கோமதி அப்படியே பாத்துக்கிட்டே போறாங்க. பழனி ஏக்கமா போற அக்காவையே பாத்துட்டு இருக்காரு. இங்க பாருடா, ஏதாவது நாடகம் கிடங்கும் போட்டு என் மனசை மாத்திடலாம்னு நினைச்சிட்டு இருக்காத. அது மட்டும் நடக்கவே நடக்காது. இல்லை உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றேன். போய் உன் குடும்பத்தோட சேர்ந்து பொழைக்கிற வழியை பாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, வாயடைச்சு போய் அப்படியே நிக்கிறாரு பழனி. மறுநாள் காலையில பொழுது விடியுது. பழனி தன்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக்ல பேக் பண்ணிட்டு இருக்காரு. பாண்டியனை தவிர எல்லாரும் சுத்தி நின்னு அழுதுட்டு இருக்காங்க. அம்மா, இப்படி எல்லாரும் எல்லாத்துக்கும் கண்ண கசக்கிட்டீங்கன்னா என்னம்மா அர்த்தம்? கொஞ்சமாவது வாயை திறந்து அப்பா கிட்ட பேசணும். அவர் பண்றது சரியில்லைன்னு அவர்கிட்ட சொல்லணுங்கிறாரு கதிர். டேய் நான் பேசியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? ராத்திரி ஒரு 50 தடவையாவது சொல்லியிருப்பேன் இவனை அனுப்ப வேண்டான்னு. ஆனா அவர் கேட்கவே இல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, அக்கா மச்சான் சொன்ன பேச்செல்லாம் கேட்டு அவரு சொன்னதை மீறாம தானேக்கா நான் நடந்தேன். ஆனாலும் அவருக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சுல்ல. அவரு சொல்றதும் சரிதானே. இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் பொண்டாட்டியோட தம்பிய தூக்கி சுமந்துகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு பழனியும் கண் கலங்க சொல்ல, நீ இல்லாம ஒரு நாள் கூட இது வரைக்கும் இருந்ததே இல்ல மாமா. நீ இல்லாம நாங்க எப்படி இருக்க போறோம்னு சரவணன் சொல்றாரு. மாப்பிள்ளைங்களா நீங்களாச்சும் பரவாயில்லடா, உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்பீங்க. என்ன பாருங்க
யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போக போறேன்டா. அங்க பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம போக போகுதுடா. அப்படின்னு பழனி ரொம்பவே மலைச்சு போய் சொல்றாரு. நான் அந்த வீட்ல எத்தன வருஷமா இருந்திருக்கேன். யார் யார் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். சித்தப்பாவுக்கு அங்க செட்டே ஆகாது. அப்படின்னு ராஜி சொல்றாங்க. வேணும்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து பேசி பார்க்கலாமா? மருமகளுங்க சொன்னா மாமா கேட்பாருல்ல? அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா மீனா. நம்ம போய் பேசினா மாமா கண்டிப்பா கேட்பாரு. பேசலாம். அப்படின்னு மயிலும் சொல்றாங்க. கரெக்ட்டா அங்க வர்றாரு பாண்டியன். வாக்கிங் முடிச்சுட்டு வர அவரு கையில நியூஸ் பேப்பரும் பலகார பையும் இருக்கு. இந்தாப்பா மீனான்னு பேப்பரை கொடுத்துட்டு, "அரசி இந்தாப்பா வடன்னு" பொண்ணு கையில அந்த கவரை கொடுக்குறாரு. ஏங்க வீட்ல எல்லாரையும் வருத்தப்பட வச்சுட்டு வடை வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்படின்னு கோமதி கேட்க, நான் என்னடி பண்ணேன்? அப்படின்னு சாதாரணமா பாண்டியன் கேக்குறாரு. ஏங்க அவன போக வேணான்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கோமதி சொல்ல, கோமதி மறுபடியும் தயவு செய்து ஆரம்பிக்காத அப்படின்னு கோமதி வாயை அடைச்சிடுறாரு பாண்டியன். இன்னமும் நம்பிக்கையும் எதிர்பார்ப்புமா பழனி பாத்துக்கிட்டு இருக்க. டேய் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? காலையில என் கண்ணிலேயே படக்கூடாதுன்னு சொன்னேன்ல, இன்னும் ஏன்டா இங்கேயே நின்னுட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. அப்படி என்ன மச்சான் நான் பண்ணேன்? ஏன் அக்கா, ஏன் மச்சான், என் அக்கா பசங்க மேல நான் உசிரிய வச்சிருந்தேனே, நம்ம கடையே கதின்னு கிடந்தேனே, இந்த வீட்ல ஒவ்வொரு நல்ல விஷயம் நடக்கும் போது நானும் சந்தோஷப்பட்டேனே, அதான் நான் செஞ்ச தப்பா? இல்ல இந்த குடும்பம் தான் கடைசி வரலும் என் குடும்பம்னு நினைச்சேனே, இல்ல அதுதான் நான் செஞ்ச தப்பா அப்படின்னு பழனி கண்கள்ல கண்ணீரோட கேட்க, எலை சும்மா நாடகம் போட்டுட்டு இருக்காம சட்டுப்புட்டுன்னு கிளம்பு அப்படின்னு பாண்டியன் ஸ்ட்ரிக்டா சொல்ல, வெறுப்பும் அதிர்ச்சியுமா பழனி பாக்குறாரு. ஏங்க அப்படின்னு கோமதி கூட, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டல்ல, எடுத்தாச்சுன்னா முதல்ல கிளம்பு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இன்னமும் நம்ப முடியாம பாத்துட்டு இருக்காரு பழனி. எலை கிளம்புடான்னு சொல்ல, போறேன் மச்சான் போறேன். எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போலாமா? இல்ல அதுவும் சொல்லக்கூடாதா? அப்படின்னு கேட்க பாண்டியன் முகத்தை திருப்பிக்கிறாரு. மாப்பிள்ளைங்களா இந்த மாமாவை மறந்துட மாட்டீங்களே அப்படின்னு பழனி கேட்க பசங்க 3 பேரும் ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைங்களா எல்லாரும் மொட்டை மாடியில ஒன்னா உட்கார்ந்து பேசும்போது இந்த மாமனையும் நினைச்சுப்பீங்கல்ல? எல்லாரும் அழுகைய அடக்கிட்டு என்ன மாமா என்ன மாமான்னு கேட்டாலும் பாக்குற நம்மளால அழுகைய அடக்கவே முடியாது. என்ன மாமா ஃபாரினுக்கா போற? அடுத்த வீட்ல தானே இருக்க போற, தோணும் போதெல்லாம் வா மாமா அப்படின்னு சரவணன் சொல்ல, இங்க இருந்து போனா போனதுதான், ஒரேடியா போயிடணும், திரும்ப இந்த வீட்டு பக்கமெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அந்த அதிர்ச்சியும் தாங்க முடியாம பாக்குறாரு பழனி. அவ யாரும் என் தம்பிய பார்க்க கூடாது பேசக்கூடாதா அப்படின்னு கோமதி கேட்க, கூடாதுங்கிறாரு பாண்டியன். என்னங்க இது அநியாயமா இருக்கு அப்படின்னு கோமதி கேட்க, அநியாயமாவே இருந்துட்டு போகட்டும் கோமதி. ஏய் பேசிட்டு இல்ல கிளம்புடான்றாரு பழனியை பார்த்து. போறேன் மச்சான் போறேன், கொஞ்ச நேரம் ஆகும் மச்சான், உங்கள மாதிரிலாம் ஒரே நிமிஷத்துல உறவை அறுத்து விட முடியல, போறேன் போறேன் அப்படிங்கிற பழனி அங்கேயே தயங்கிட்டு நிக்க அரசி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அரசிமா அப்படின்னு பழனி கூப்பிட, மாமாங்கிறாங்க அவங்க. நல்லா படிக்கணும்டா கண்ணா, நல்லா படிச்சு பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போகணும் கண்ணு அப்படின்னு சொல்ல அரசி ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏய் ஏன் அழற நீ? நீ எல்லாம் அழக்கூடாது, நான் தூக்கி வளர்த்த புள்ள, நீ அழக்கூடாது என்ன அப்படின்னு பழனி சொல்ல தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க அரசி. நீ அழுதினா என் மனசு தாங்காதுமா அப்படிங்கிற பழனி. மச்சான் அரசிக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும்போது இப்பவாவது நான் வரலாமான்னு கேக்குறாரு. இல்லை இப்ப சொல்றதுதான், இந்த வீட்ல என்ன நடந்தாலும் இந்த திசை பக்கம் கூட நீ வரக்கூடாது, கிளம்பு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு பழனிக்கு. ஆடி போற அரசி வாயிலேயே கைய வச்சுக்கிறாங்க. என்னங்க நீங்கன்னு கோமதி கேட்க, அக்கா பரவாயில்ல விடுக்கா, இத்தனை நாள் கூட இருந்தவன பிச்சைக்காரனை துரத்துற மாதிரி துரத்துறாரு, இதுக்கு மேல என்ன பேசுறது விடுக்கா அப்படின்னு அழுகைய மூக்க உறிஞ்சு அடக்கிக்கிற பழனி. சரி நான் கிளம்புறேங்கிறாரு. பசங்க 3 பேரையும் கட்டி பிடிச்சிட்டு அழ, அவங்களும் அழுதுட்டு கண்ணு தொடச்சு விடுறாங்க. பாண்டியன் அத பாக்க திரும்புற பழனியோட பார்வைப்பட்டதும் பட்டுன்னு பார்வையை வேறு பக்கம் திருப்பிக்கிறாரு பாண்டியன். கையில பையை எடுத்துக்கிட்டு பாண்டியனையே தயக்கத்தோட பாக்க அவர் முகத்தை திருப்பிக்கிறாரு. அரசி அழக்கூடாதுடா மாமா போயிட்டு வரேன், அழக்கூடாது என்ன அப்படின்னு கண்ணை தொடச்சு விடுற பழனிய வந்து கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க கோமதி. கோமதி முதுகுல தட்டி கொடுத்துட்டு, அக்கா அழாத அழாதக்கான்னு சொல்லிட்டு அவரும் அழறாரு. இங்க பாரு அழக்கூடாதுன்னு அப்படின்னு அக்கா முகத்துல இருக்க கண்ணீரை தொடச்சு விடுறாரு. ஏன்க்கா அழற, நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு அக்காவோட கண்ணு தண்ணிய தொடச்சு விட்டுக்கிட்டே இருக்காரு பழனி. தம்பியோட முகத்தை கையில ஏந்தி ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருக்காங்க கோமதி. போயிட்டு வரேம்மான்னு பிள்ளைங்கள்ட்ட சொல்றவரு மறுபடியும் பாண்டியனை பார்க்க அவரு வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. பைய கீழே வச்சுட்டு, மச்சான் இம்பட்டு நாளா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றின்னு கையெடுத்து கும்பிடுறாரு பழனி. பாண்டியன் நிமிந்து ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் தரைய பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்க போக சொன்ன ஒரே காரணத்துக்காக துளி கூட விருப்பம் இல்லாம நான் போறேன், அக்காவையும் பிள்ளைங்களையும் நல்லா பாத்துக்கிடுங்க மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ பாட்டுக்கு பழக்க தோசத்துல கடை பக்கம் வந்துடாத அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னது வீட்டுல இருந்து தான் போச்சு சொன்னாரு, இப்ப கடைக்குல இருந்துமா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. உங்க அண்ணனுங்க மில்ல பாத்துக்கிட்டு அங்கேயே இரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, குனிஞ்சு பைய எடுத்துக்கிட்டு சரி கிளம்புறேன் வர அப்படின்னு பழனி திரும்ப, பழனி அப்படின்னு கோமதி கைய பிடிக்கிறாங்க. வெளியே போறவன் மட்டும் போகட்டும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாருமே மறுபடியும் தவிச்சு போய் பாக்குறாங்க.
வழி அனுப்பலாம், யாரும் போக வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ரொம்பவே அடிபட்ட பார்வையோட பழனி பாக்குறாரு. எல்லாருமே இடிஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க பழனி கிளம்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு. பழனி பழனி அப்படின்னு கோமதி நின்ன இடத்துல நின்னே பதறாங்க. ஏங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லங்க. பழனி ஒண்ணு யாரோ இல்லங்க, இத்தனை நாளா இந்த வீட்ல இருந்த என் தம்பி அப்படின்னு கோமதி சொல்ல, அதனாலதான் அவனை நான் வெளியே அனுப்புனேங்கிறாரு பாண்டியன். ஏங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறீங்க அப்படின்னு கோமதி சொல்ல, இதோ பாரு கோமதி, அவனை ஒண்ணு நான் சிங்கத்து குகைக்குள்ள அனுப்பல இல்ல, உங்க அண்ணங்க கிட்ட தானே அனுப்பி வைக்கிறேன். அங்க போனாதான் அவன் பொழைப்பான் தெரியுதா. சும்மா ஏதாவது சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காம வேலையை பாருங்கிறாரு பாண்டியன். நான் குளிச்சிட்டு கடைக்கு கிளம்புறேன்னு சொல்ல, கோமதி அவரை வெறுப்போட பாத்துட்டு இருக்காங்க. மத்த பசங்க எல்லாம் கண்ணுல கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காங்க. எலை என்னடா கடைக்கு வர போறியா இல்ல துக்கம் கொண்டாட போறியா அப்படின்னு செந்தில பாத்து கேட்க, வரேன்பா நான் கடைக்கு போறேன்பாங்கிறாரு செந்தில். கோமதி போயிட்டு இருக்க பாண்டியனைய அழுகையோட பாத்துட்டு நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத வர திங்கட்கிழமை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.